வணக்கம். மிக அருமையாக இந்த தலைமையுரையாற்றிய பார்த்த சௌரி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு தான் அவ்வளவு நன்றி சொல்லணும். இவ்வளவு காலமாக இந்த பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற முயற்சி, எவ்வளவு பெரிய முயற்சி அது. நான் பல நிகழ்வுகள்ல இந்த பிள்ளைங்க அழகா திருக்குறள் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் இத ஒரு பெரிய பணியா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செய்யறது எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு முன்னோடி மாதிரி இருக்கீங்க ஐயா. நாங்க கொண்டு போய் சேர்க்கணும் குரலை எங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் என்னுடைய தமிழ் வகுப்புல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்கறது அவங்களை என்ன மாதிரி மாத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். என்னோட வகுப்புல 7வது தமிழ் வகுப்புக்கு தான் நான் தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குறள், மாசத்துக்கு ஒரு குறள் தான் நாங்க படிப்போம். எங்க பாடத்திட்டத்துல அவ்வளவுதான் இருக்கு. அதுல இந்த குறள் வந்தது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இத பரீட்சையில தேர்வுல வருது. சொல்லும் போது மனப்பாடம் பண்ணிட்டு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், அதுக்கு என்ன பொருள் எல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே நான் கேட்பேன், ஏன் வள்ளுவர் அப்படி சொன்னாரு? காலையில ஒருத்தருக்கு ஒரு கெட்டது செஞ்சா நமக்கு சாயந்தரம் வந்துரும், அப்படி வந்திருக்கா அவனுக்கு? இல்ல, அப்படி அப்ப ஏன் வள்ளுவர் சொன்னாரு? அப்படி எல்லா நேரமும் அப்படி வந்துறது இல்ல. அப்ப ஏன் வள்ளுவர் அப்படி சொன்னாரு அப்படின்னா, ஒரு பையன் சொன்னான், எப்படி காலையில வர்ற சூரியன் மாலையில் மறைகிறதோ அந்த அளவிற்கு உண்மை. நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சீனா உனக்கு ஒரு கெடுதல் திரும்பி வந்தே ஆகும் அப்படிங்கிறது. வள்ளுவருடைய ஊமைகளை நம்ம அப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு குழந்தை சொல்லி நான் அப்பதான் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு சில பிள்ளைங்க சொன்னாங்க, அது ஒரு சும்மா சொல்லிட்டாரு, காலையில பண்ணலாம் மத்தியானம் வரும்னு, ஆனா பண்ணினா வருங்கிறதா. ஆனா ஒரு பையன் மட்டும் அப்படி சொன்னான், எப்படி சூரியன் உதிப்பதும் மறைவதும் சத்தியமோ அழிக்க முடியாத உண்மையோ, அதே போல நீ ஒருவருக்கு கெடுதல் செய்தால் திரும்பி ஒரு கெடுதல் உனக்கு வரும், அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள காட்டுறாரு அப்படின்னு அவன் சொன்னான். பிள்ளைகளை சிந்திக்க வைக்கிறது திருக்குறள், அதுதான் முக்கியம். அப்போ நீங்க திருக்குறள் சொல்லி கொடுக்கும் போது எத்தனை சிந்தனையாளர்களை உருவாக்குகிறீர்கள் ஐயா, அதுதான் பெரிய விஷயமா நான் இங்க பாக்குறேன். அந்த பிள்ளைகள் சிந்திக்க தொடங்க. நம்மளுக்கு சிந்தனையாளர்கள் தான் இன்னைக்கு தேவையா இருக்காங்க. சுயமாக சிந்திக்கிற பிள்ளைகளை உருவாக்குகிறது இந்த திருக்குறள். இன்னொரு குழந்தை சொன்னிச்சு, இது எங்க அம்மா அப்பா நீ கெட்ட செய்யாதன்னு சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன், இந்த குறள் எனக்கு ஒரு ரூல் போட்ட மாதிரி மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரையுமே நான் இனிமே ஒரு கொஞ்சம் கூட நான் எதிர்த்து பேசிட மாட்டேன், கஷ்டப்படுத்திட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்துரும்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் இனிமே எல்லாரையும் இனிமையாகவே நடத்துவேன் அப்படின்னு இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு. இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க சொல்லி வெறுமன பொருளை படிச்சுட்டு போகாம அவங்க இப்படி சிந்திச்சு சொல்றது, ஒரு நிமிஷம் கண்ணுல தண்ணி வந்துடும், எவ்வளவு அழகா அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாக்குற போது. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். அந்த பிள்ளை சிந்தனையாளர்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருங்கள். திருக்குறளை நம் பிள்ளைகள் உடைய வாழ்க்கையிலும் அதை தொடர்ந்து நம்மளும் விதைக்கணும். நம்மளும் வாழ்க்கையில பெரியவங்க ஆனோன்னா நம்ம அதை அந்த திருக்குறள் வழியில் நடப்பதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா நான் ஒரு 4-5 குறளையாவது வச்சுக்கிட்டு உயிரே உலகமே அழிஞ்சாலும் இந்த கொள்கையில இருந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ கொள்கைகள் இருக்கு. நாம் திருக்குறளையும் நம் வாழ்க்கையின் கொள்கைகளாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். அப்புறம் அது தானாகவே பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் பின்பற்றும் பொருளாக அது மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கட்டும், உங்களுடைய தொண்டு தொடரட்டும், நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. நம்முடைய ஜெயமாறன் அவர்கள் கலந்துரையாடும் பேரவனுடைய சொத்து. அந்த வகையில் மிகப்பெரிய காணொலிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து பேசக்கூடிய அப்படியே ஆற்றல் படைத்தவர்கள் இப்போ தமிழ் பண்பாட்டு பயணம் என்ற நூலை ஆய்வு செய்து கொண்டு பேசுகிறார்கள். அது ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷம் கூட போகும். அடுத்தபடியாக திருக்குறளை மையமாக படுத்தி நீங்கள் பல காணொலிகளை இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும், அதுவும் கலந்துரையாடல் குழு மூலயமாகவே தாருங்கள் என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு நன்றியை பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.